பாளையத்துல இருக்கக்கூடிய அலங்கார அடிக்கிற ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க. நம்மளுடைய ஷாப்ல இருக்கக்கூடிய அழகான கொலு பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க. ஏன்னா நிறைய பேரு கொலு பொம்மைகளுக்கான கலெக்ஷன்ஸ்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ அதோட தொடர்ச்சியா நாங்க உங்களுக்கு தெளிவா என்னென்ன பொம்மைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக நிறைய வீடியோ பதிவுகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஏன்னா எல்லா பொருட்களுக்குமே விலைகளோடவே நாங்க இந்த வீடியோவை போட போறோம். மண் பொம்மைகள் எல்லாமே நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல ரொம்ப ஸ்பெஷலா பிரத்யேகமா நல்ல முக அமைப்போட இருக்கக்கூடிய பொம்மைகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். மண் பொம்மைகள் மட்டும் இல்லங்க, ஒயிட் சிமெண்ட் மெட்டீரியலால செய்யப்பட்ட பொம்மைகளும் ஃபைபரால செய்யப்பட்ட பொம்மைகளும் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ரொம்பவே பிரத்யேகமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போற எல்லா பொம்மைகளுமே மண் பொம்மைகளா இருக்கக்கூடிய பொம்மைகளும் அதை தாண்டி பேப்பர் மெஷின்னு சொல்லக்கூடிய காகிதக்கூழ் பொம்மைகளும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் விலைகளோடவே பார்க்கலாம். ஒரு அடி உயரமுள்ள இந்த அழகான மண் பொம்மைகள் நம்மளுடைய ஷாப்ல அழகா கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மீனாட்சி அம்மனை தான் பார்த்துட்டு இருக்கோம். மண்ணால செய்யப்பட்ட அழகான முக அமைப்போட தன்னுடைய பச்சை கிளியோட அழகா காட்சி தராங்க. இந்த மண் சிலையோட ரேட்டு 1450 rupees. இந்த பொம்மையை பாருங்க, ரொம்பவே அழகா நம்மளுடைய கருமாரி அம்மன் ரொம்ப அழகா நேர்த்தியா ஒரு பீடத்தின் மேல அமர்ந்திருக்காங்க. திருசூலம் கையேந்தி ரொம்ப அழகா அமர்ந்திருக்காங்க. இந்த சிலையோட ரேட்டு 1450 rupees. அடுத்ததா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சிலை பாருங்க, ரொம்பவே அழகா சென்னையில பிரசித்தி பெற்ற காளிகாம்பாளுடைய சிலை. அழகா ஒரு அடி உயரத்துல திருவாச்சி பீடத்தோட ஒரு மேடையின் மீது அமர்ந்து நமக்கு காட்சி தராங்க. சுட்ட மண்ணால செய்யப்பட்ட இந்த சிலையோட ரேட்டு 1650 rupees. அடுத்ததா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கவர் ரொம்பவே அழகா சிவனும் சக்தியும் ஒரு சேர காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். மண்ணால செய்யப்பட்ட இந்த சிலையோட ரேட்டு 1450 rupees. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய தனி பொம்மைகள்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் பத்மாசன நிலையில ரொம்ப அழகா தன்னுடைய கையில கரும்போடு காட்சி தராங்க. இந்த சிலையுமே டோட்டலா ஒரு 1 feet உயரம் இருக்குங்க. ரேட்டு வந்து 1450 rupees. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான கருமாரியம்மனுடைய சிலை கூட மண்ணால தாங்க செய்யப்பட்டிருக்காங்க. மண்ணால செய்யப்பட்ட இந்த சிலைகள்லயே எவ்வளவு அழகான தீர்க்கமான முகம் பாருங்க. கருமை வண்ணத்துல கருமாரியா நமக்கு காட்சி தராங்க. பச்சை வண்ண பட்டு உடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அழகான சிலைகள் நம்ம கிட்ட கலர்லயுமே அவைலபிள் இருக்குங்க. பாருங்க, சிகப்பு வண்ண பட்டு உடுத்தியும் அமர்ந்திருக்காங்க. அவங்க தலைக்கு மேல தீப்பிழமும் நாகக்கனியும் ரொம்ப அழகா அம்சமா இருக்குங்க. இந்த மாதிரி சிலைகள் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க, நம்மளுடைய ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணலாம். இந்த சிலையோட ரேட்டு 1650 rupees வரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான சிலைகளுமே ரொம்ப அழகான ரேணுகா பரமேஸ்வரி தான். ரேணுகாம்பாள் தேவி ரொம்ப அழகா சிரசு அம்மனா அமர்ந்திருக்காங்க. சின்ன சைஸ்ல ஒரு ஸ்டோன் ஸ்கல்ப்சர் மாதிரி, அதாவது கற்சுலை மாதிரியே செய்யப்பட்டிருக்க இந்த சின்ன பீஸோட ரேட் வந்து 950 rupees. இதே மாதிரி அழகான சிரசம்மனா நம்மளுடைய ரேணுகா பரமேஸ்வரி 1450 ரூபாய் வருவாங்க. ரெண்டுமே மண்ணால செய்யப்பட்ட அழகான பொம்மை. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிலையானது மண்ணால் செய்யப்பட்ட ரிஷப வாகன சிவன். ரொம்ப அழகா பிரதோஷ மூர்த்தியா அம்பாலோட சேர்ந்து தம்பதி சமயந்தரா நமக்கு காட்சி தர மண்ணால செய்யப்பட்ட ஒரு அடி சிலை. இந்த சிலையோட ரேட்டு 1650 rupees வருவாங்க. நிறைய பேரோட விருப்பம் மண்ணால செய்யப்பட்ட சிலைகள், ஆனா ஒரு அடிக்குள்ளவே வேணும், சின்ன சின்ன பொம்மைகளா வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு 10 inches உயரத்திலேயே ரொம்ப அழகா தீர்க்கமான முகத்தோட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லாமே அம்பாளுடைய சிலைகள் தான். தனி பொம்மைகளா நம்ம வாங்கிக்கலாம். இவங்க வந்து நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார். ரேட்டு வந்து 1100 ரூபாய். 10 inches உயரம் தாங்க இருப்பாங்க. அடுத்ததா பாக்குறவங்க பாலாம்பிகை. ரேட் வந்து 1350 rupees. 10 inches உயரத்துல 1100 ரூபாயில மீனாட்சி தாயார் ரொம்ப அழகா கிளியோட நமக்கு காட்சி தராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது வராகி தேவி. வராகி அம்மன் பாருங்க எவ்வளவு அழகா தன்னுடைய 8 கரங்களோட இருக்காங்க. இந்த வராகி தேவிலேயே அழகா மல்டி கலர்லயுமே செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க. அடுத்ததான் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க
மண்ணால் செய்யப்பட்ட அன்னபூரணி தன்னுடைய கலசத்தை கையில் வச்சுட்டு ரொம்ப அழகாக அன்னபூரணியாக அமர்ந்திருக்காங்க. இந்த சிலையோட ரேட்டு 950 ருபீஸ். இந்த மாதிரி மண் சிலைகளில் தீர்க்கமான முகத்தோடு நீங்கள் வாங்கின பொருள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய அலங்கா ஷாப்க்கு வாங்க, நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. மண்ணால் செய்யப்பட்ட சிலைகளில் எல்லா பொம்மைகளையும் காமிக்கிறீங்க. ரொம்பவே அழகா கொலுவுக்கு நவராத்திரிக்கு முக்கியமான 3 தெய்வங்களா இருக்கக்கூடிய லக்ஷ்மி துர்கா சரஸ்வதியை எங்கே காணணும்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி மண்ணால் செய்யப்பட்டவங்க தாங்க. ரொம்ப அழகாக சரஸ்வதி தேவி மண்ணால் செய்திருக்காங்க. இந்த முகம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக கொஞ்சிற மாதிரி அமர்ந்திருக்காங்க. நான் ஒரு முக்காலி மனையில் அமர்த்தியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த முக்காலி மனை வந்து உட்டால் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கோல்டு ஃபாயில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இந்த மனையோட ரேட்டு வந்து 950 ருபீஸ் வரும். இந்த தாயாரை நான் எங்கள் இதில் அமர்த்தியிருக்கேன். சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க துர்கா ரொம்ப அழகாக சிம்ம வாகனத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி தராங்க. இவங்களையுமே நான் ஒரு முக்காலி மனையில் அமர்த்தியிருக்கேன். இது கொஞ்சம் உயரமான மனை. இந்த மனையோட ரேட்டு 1100 ரூபாய் வரும். ஃபுல்லாக சில்வர் ஃபாயில் ஒர்க்கில் பண்ணப்பட்ட இந்த முக்காலி மனையில் அமர்த்தியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த முக்காலிகளை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி அவங்கள மட்டுமே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க மகாலட்சுமி தாயார் ரொம்ப அழகாக பச்சை நிற பட்டுடுத்தி அமர்ந்திருக்காங்க. இந்த சிலையில் இந்த சிலையுமே ஒரு முக்காலி மனையில் அமர்த்தியிருக்கேன். இந்த சிலை அதாவது லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி இவங்க 3 பேரோட செட்டோட ரேட்டு 2800 ருபீஸ். உங்களுக்கு வேணும்னா இந்த முக்காலி மனையை அடிஷனலாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த செட்டு பொம்மைகளை மட்டுமே வாங்கி உங்களுடைய குழுப்படியில் வச்சு நீங்கள் அலங்கரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான பொம்மைகள் எல்லாமே நம்மளுடைய மண்ணால் செய்யப்பட்ட அழகான பொம்மைகள். நீங்கள் நவராத்திரிக்கு தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட அழகான சிவலிங்கமும் நந்தியம் பெருமானும் இருக்காங்க. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த சிலையோட ரேட் வந்து ஜோடியாக 950 ரூபாய், 950 ருபீஸ். அதுலேயே நல்லா பெருசாக ரொம்ப அழகாக ஒரு 1 அடி உயரத்தில் இந்த லிங்கம் இருக்குது. இந்த லிங்கம் வந்து நந்தி பகவானோடு சேர்த்து வராரு. நல்ல ஹெவியாக 2 டைம் 3 டைம் பேக் பண்ணின மண்ணுங்கிறதுனால நல்ல ஹெவியான ஒரு மெட்டீரியலாக இருக்காங்க. இவருடைய ரேட்டு 2800 ருபீஸ் வருவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பொம்மைகளுமே மண்ணால செய்யப்பட்ட தனி பொம்மைகள் தான். இப்போ நம்ம பேப்பர் மெஷால செய்யப்பட்ட தனி பொம்மைகளை பார்க்க போறோம். எல்லா பொம்மைகளுமே விலைகளோடு தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். 1 அடி உயரத்துல அழகான ஒரு தனி முருகர் கார்த்திகேயரா கையில வேலும் கொடியோடு சேர்ந்து நமக்கு காட்சி தராங்க. இந்த சிலையோட ரேட்டு 6800 ருபீஸ் வருவாங்க. பேப்பர் மெஷால செய்யப்பட்ட இந்த அழகான வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மயில் முருகர் 8800 ரூபாய், 2 அடி உயரத்தில் இருக்காரு. இதே மாதிரி பால முருகர் நின்றுட்டு இருக்காரு. இவருடைய ரேட்டு 7800 ரூபாய். சிவனும் பார்வதியும் சேர்ந்து தங்களுடைய குழந்தைகளான முருகரையும் விநாயகரையும் அமர்த்தி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சிவ குடும்பம் செட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த பேப்பர் மேஷ் பொம்மை வந்து 1 அடி உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு. ரேட்டு 5800 ரூபாய் வருதுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காளிங்க நர்தன கிருஷ்ணர் 3800 ரூபாய். அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு காளிங்க நர்தன கிருஷ்ணர் இருக்கார், 3200 ரூபாய். ரொம்பவே அழகாக சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு துர்கா தேவியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்களோட ரேட்டு 5800 ருபீஸ். நின்றுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்காங்க. லக்ஷ்மியோட ரேட்டு 6800, சரஸ்வதியோட ரேட்டு 6800. அவங்களுக்கு பேர் பண்ணுற மாதிரி அழகாக சிம்ம வாகினியா துர்காதேவி அமர்ந்திருக்காங்க. அவங்களுடைய ரேட்டு 9800 ருபீஸ். பசுமையை குறிக்கக்கூடிய சிம்பலா இந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய துர்காதேவி சிரிச்ச முகத்தோட ரொம்பவே அழகா இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியும் கமலாம்பாள் தேவியும் ரொம்ப அழகா பேரா அழகான முக லட்சணத்தோட இந்த பொம்மை செய்யப்பட்டிருக்கு. செட்டோட ரேட் வந்து 5600 ருபீஸ். வள்ளி தெய்வானை சமேதரா அழகான ஒரு முருகர் ரொம்ப அழகா நமக்கு காட்சி தராரு. பேப்பர் மெஷால ஒரு 1.5 அடி உயரத்தில் செய்யப்பட்ட இந்த சிலைகள் செட்டோட ரேட்டு வரும் உங்களுக்கு 5800 ருபீஸ். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பேப்பர் மெஷால செய்யப்பட்டிருக்காரு. ரேட்டு 4800 ருபீஸ்.
கருடரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜோடியோட செட்டு 4800 rupees. கிட்டத்தட்ட ஒரு 1 அடி உயரத்தில் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. லக்ஷ்மி துர்கா சரஸ்வதியில் 1 அடி உயரம் கொண்ட சிலைகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. மகாலட்சுமி தாயார் எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்காங்க பாருங்கள். 1850 rupees, 1 feet உயரம். சரஸ்வதி அமர்ந்திருக்காங்க, அவங்களுடைய ரேட்டுமே ஒரு பீஸோட விலை 1850. துர்காதேவி அமர்ந்திருக்காங்க, இவங்களோட ரேட்டு 2200 rupees. சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்காங்க, ரொம்பவே அழகான முக லட்சணத்தோட. 5 ஊரோடைய உற்சவ மூர்த்திகளுடைய செட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செட்டோட பேரே அஞ்சுவை அமுதம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் எல்லா வருஷமும் நல்ல ஹிட்டாக போகக்கூடிய செட்டில் இந்த செட்டும் ஒரு செட்டுங்க. ரொம்ப ரேரான செட்டு தான், எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. ஏன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க தான் இந்த பொம்மைகளை கலெக்ட் பண்ணுவாங்க. 5 ஊரில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய ஷாப்புக்கு டைரெக்டாகவும் விசிட் பண்ணலாம். 10% ஆஃபர் இருக்குது. இல்லைனா வாட்ஸ்அப் ஆர்டருமே கொடுக்கலாம். நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.